Hi, Rizwan from Tajcaraccessories. இன்னைக்கு Tata Punch 2025 model new car, new color. ஒரு Calypso red. இந்த Calypso red மாடல்ல என்னென்ன accessories எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், இதை எப்படி நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது ஃபுல் ப்ரைஸிங்கோடு வந்துட்டுருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த Calypso ரெட்க்கு ஏற்ற மாதிரியே ஒரு Gtline பாடி கிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிட் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் அண்ட் அந்த Calypso ரெட் கலர்லேயே இந்த GT மாடல் வந்துடும். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இந்த டிஃப்யூசர் கிட் போடுறதன் மூலயமா இந்த ஹைலைட்டடாக காட்டும் எக்ஸ்டீரியரோட பாடி டாடா பஞ்ச் இது. ஸோ ஒரு எஸ்தெட்டிக் வைஸ் வந்து ஒரு லுக்கு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா டாடா பஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த Gtline கிட்டு தான் அதை வந்து அப்கிரேட் பண்ணி காட்ட முடியும். ஸோ இந்த Gtline கிட்டில் ஃப்ரண்ட் டிஃப்யூசர் வந்துடும் உங்களுக்கு. அப்படியே அந்த டிஃப்யூசர் மட்டும் இல்லாமல் சைட்லையும் சேர்த்து அந்த கிளாடிங் வரும். அதே சேம் Calypso ரெட்லேயே பஞ்சோட நேம் லோகோவோட அந்த சைட் கிளாடிங் வரும். இது வந்து ரெண்டு சைடுமே வந்துடும், ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு. அது மட்டும் இல்லாமல் ரியரோட டிஃப்யூசரும் சேர்ந்து வந்துடும், இந்த ரெட்டு பிளாக்கு இந்த சில்வர் காம்பினேஷனோட உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் கிட், ஃப்ரண்ட் ரெண்டு சைடு அண்ட் ரியர். இந்த கிட் பார்த்தீங்க அப்படின்னா 12,500க்கு நம்ம இந்த காரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இது சேம் Calypso ரெட் கலருக்காகவே இந்த ஸ்பாய்லர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பாய்லர் பார்த்தீங்க அப்படின்னா 3,500 இன்க்ளூடிங் இன்ஸ்டலேஷனோட. நெக்ஸ்ட் டோர் வைசர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பிளாக் கலரில். இந்த பஞ்ச் மாடலுக்கு ஏற்ற மாதிரியே 800 ருபீஸ்க்கு 4 சைடுக்குமே. ஓகே, எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்சில் கேட்ட இந்த ஸ்டைலிங் கேட்ட டோர் வைசர் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்டீரியரில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த காரோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட். சீட் கவர் வந்து சாஃப்ட் நாப்பா மெட்டீரியலில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்து ரிப்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்குறோம். ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து ரெட் கலரில் ரெடி பண்ணியிருக்கோம். ஆர்ம் ரெஸ்ட்டும் சேம் அதே மாதிரி பிளாக் வித் ரெட் ஸ்டிச்சிங்லேயே ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சீட் கவர் கஸ்டம் மேடு, ஒரு 3 days பிஃபோர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. சாஃப்ட் நாப்பால் 8,500க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இன்க்ளூடிங் இன்ஸ்டலேஷனோட. இந்த ஆர்ம்ரெஸ்ட்டும் சேர்த்து அந்த கவர்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே OE மெத்தடில் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ப்ராப்பராக அதோட ஃபினிஷிங் வர்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதோட அந்த ஸ்டீரிங் கிரிப் வந்து டாடா பஞ்சுக்கு ஏற்ற மாதிரியே பிளாக் வித் ரெட் ஸ்டிச்சிங் லைன்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது ஹேண்ட் ஸ்டிச் ஸ்டீரிங் கிரிப் 1000 ருபீஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கீழே ஃபுல் ஃப்ளோர் வினைல் மேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ரீமியம் வினைல் 1,500க்கு ஃப்ரண்ட்லேருந்து ரியர் சீட் வரைக்கும். அண்ட் டாப் ஆஃப் தட் பிளாக் கலரில் எக்ஸ்ட்ரா கிராஸ் மேட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1,800 ஃப்ரண்ட் அண்ட் ரியர். ஓகே, இப்போ இந்த காரோட சிஸ்டம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த சிஸ்டம் நம்ம வந்து ஒரு டைமண்ட் 2K மாடல் ஹை வேரியண்ட்டில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டாடா பஞ்சில் வந்து ஆல்ரெடி சிஸ்டம் இருந்தது. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சிஸ்டத்தை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இந்த காருக்குன்னே வர்ற மாடல் இதோட ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸ், ரிவர்ஸ் சென்சார், அதுவும் இல்லாமல் டோர் ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே காட்டும் உங்களுக்கு. நம்ம டோர் க்ளோஸ் பண்ணியிருக்கும் போது ஓப்பன் பண்ணுற மாதிரி இதோட ப்ராப்பர் பேனல் சாக்கெட் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சிஸ்டம். ஓகே, இந்த சிஸ்டத்தோட இன்டர்ஃபேஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. நார்மலாக வர மாதிரியான இப்போ லோ வேரியண்ட் டைமண்ட் 2K அதெல்லாமே போடுறது இல்லை. பிகாஸ் ஒரு நல்ல ரேஞ்ச் ஆஃப் சிஸ்டம் செலக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், ப்ராசஸராக இருக்கட்டும், ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ரிவர்ஸ் கேமரா வந்து ஆண்ட்ராய்டு ஹை டெஃபினேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம இதுக்குண்டான கேன்வஸ் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்கிறதுனால அந்த லைன்ஸு சென்சார்ஸ் இது எல்லாமே காட்டும். இது பியூர் வேரியண்ட்க்கு நெக்ஸ்ட் இது பியூர் வேரியண்ட்டில் உங்களுக்கு இந்த இதெல்லாம் வராது. ஸோ இந்த சிஸ்டம், பேனல், கேமரா, இன்ஸ்டலேஷன் எல்லாமே சேர்த்து 12,500க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக இதுக்கு ஒரு கேன்வஸ் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்கோம். அது வந்து 3,500. ஒரு சில மாடல்ஸ்க்கு மட்டும்தான் தேவைப்படும். பியூர் வேரியண்ட்டாக இருந்தால் அதெல்லாம் வேண்டாம். ப்ளே ஸ்டோர், யூடியூப் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே வந்திருக்கும். ரொம்ப ஸ்லீக் மாடல், ப்ராப்பர் பேனலிங் இது எல்லாமே கொடுத்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா
ஹார்ன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மல் ஹார்ன் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் சிட்டி யூஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹார்ன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதோட ஒர்க்கிங் காட்டுறேன் உங்களுக்கு, பார்க்கலாம். ஏற்கனவே இருந்த கம்பெனி ஹார்ன் எடுத்துட்டு அதே இதுலேயே நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்கோடா பிஎம்டபிள்யூவில் வர மாதிரியான ஹார்ன். ஸோ இந்த ஹார்ன் பார்த்தீங்க அப்படின்னா 950 rupeesக்கு வித் இன்ஸ்டலேஷனோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கோம், ராட் டிவைஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த காரில். ஸோ இது வந்து டைரெக்டாக பேட்டரி கிட்டேயே வந்து இந்த ராட் டிவைஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வாரண்டி அதெல்லாம் எதுவும் எஃபெக்ட் ஆகாது. ஸோ பேட்டரி ட்ரைனேஜ் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் எதுவும் இருக்காது. டைரெக்டாகவே பேட்டரியோட கனெக்ஷன் நியர்பை அதுலேயே டைரெக்டாக கொடுக்கறதுனால ஸோ இது வந்து ஒரு மைல்டு சென்சார் வைப்ரேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ராட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். 2500க்கு இந்த டிவைஸ் வித் இன்ஸ்டலேஷனோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ராட் கார்டு வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது. ஸோ ராட் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா 400, அது ஒரு 4 to 5 months வரைக்கும் அதோட எஃபெக்ட் இருக்கும். அது வேணும்னாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரியான ராட் டிவைஸும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இந்த டாடா பஞ்ச் வந்து அட்வென்ச்சர் வேரியன்ட். ஸோ அட்வென்ச்சர் வேரியண்ட்டில் நம்ம என்னென்ன போட்டிருக்கோன்றதை பார்த்தோம். இன்னொரு கார் ஒயிட் கலர், அதுவும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பின்னாடி பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். ஸோ இது வந்து ஒரு டாப் வேரியண்ட் பஞ்ச் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுலேயே நம்ம என்னென்ன தேவையான ஆக்சசரிஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்களோ அதுவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதோட வீடியோவும் நம்ம பார்க்கலாம். பட் இந்த அட்வென்ச்சர் காரில் எதெல்லாம் அவங்க கேட்டாங்களோ ஸோ அந்த ஆக்சசரிஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். Calypso ரெட்டு, இது அட்வென்ச்சர் சிஎன்ஜி. ஸோ இந்த சிஎன்ஜி வந்து ஆன் ரோட் 930. ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு ஆக்சசரிஸ் என்ன தேவையோ எது போடலாமோ எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். உங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, அதோட ப்ரைஸிங் இன்ஃபர்மேஷன்ஸோட தரோம். ரீசெண்டாக நம்ம நிறைய டாடா பஞ்சும் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய கார்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நாளைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸ் ஆர்டர்ஸ் இருக்குது டாடா பஞ்சுக்கு. ஸோ உங்களோட கார் டாடா பஞ்ச் வேறு என்ன காராக இருந்தாலுமே சரி, நாட் ஓன்லி டாடா பஞ்ச், ஈவன் தோ எனி கார் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆக்சசரிஸ் போடலான்ற இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எங்கிட்ட கேளுங்க. டெஃபினெட்லி வி வில் ப்ரொவைட். கீப் ஆன் வாட்சிங். நிறைய வீடியோஸ் ப்ரைஸிங் இன்ஃபர்மேஷன்ஸோட வந்துட்டுருக்கு. தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுத்துட்டே வாங்க. தேங்க்யூ ஃபார் தேட். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.